ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். கடை முட்டை தான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 4 முட்டையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். சீக்கிரமே ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ வெந்த முட்டை அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஆயிலில் நல்லா வதக்கி விட்ருவோம். பொன்னிறமாக நல்லா வர்ற அளவுக்கு வதக்கி விட்ருங்க. இந்த அளவு வரணும். இப்போ கொஞ்சமாக ஒரு 3 பூண்டு நல்லா நச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா வதக்கிடுவோம். இப்போ அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ 2 மிளகாய் போட்டுக்கிறேன். இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க மிளகாய். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வெந்து. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை, புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் நல்லா நான் உடச்சி இது மாதிரி நல்லா கீறி விட்டுருக்கேன். கீறி விட்டோன்னா மசாலா எல்லாமே நம்மளுக்கு உள்ளே போய் நல்லா வரும். இப்போ 4 முட்டையும் அப்படியே வச்சுருவோம். அந்த தொக்கு மேலே அப்படியே வச்சுருவோம். வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தொக்கில் உள்ள மசாலா எல்லாமே முட்டையில் போய் நல்லா வெந்து வரணும். இது நம்ம சாம்பார் கூட ரசம் கூட சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டையும் இந்த தக்காளி தொக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.